நம்மளை ஆண்டு கொள்ள முடியாத ஒரு உலகத்தை ஸ்தாபிப்பதற்கு பேர் தான் இயேசு கிறிஸ்துவின் உலகம். அது பேர் தான் ராஜ்யம். அது பேர் தான் ஜீவனின் உலகம். அது பேர் தான் ஆமா இயேசு கிறிஸ்துவின் உலகம். ஏற்கனவே சொன்னபடி. அல்லேலூயா. அதனால என்னன்னா, இது இருக்கு அது இருக்கு, நான் ஆண்டவருக்குள்ள ஆசீர்வதிக்கப்பட்டுட்டேன், தயவுசெய்து வேணாம். நீ முதல்ல மரணத்தை ஃபேஸ் பண்ற ஆளா இருக்கணும். மரணத்தையும் மரணத்தின் விளைவுகளையும் அது உன் வாழ்க்கையில அடுத்த உன் வாழ்க்கையில ஃபேஸ் பண்ற ஆளா இருந்தா அதான் நம்ம லெவல், அதான் நம்ம தகுதி, அதுதான் தகுதி. அப்படி ஒரு அந்த ஸ்டேஜுக்கு வந்துட்ட ஒரு மனுஷன் கடிந்து கொண்டா உங்களுக்கு என்ன இருக்குது? ஏன்னா உங்களை மரணத்திலிருந்து தப்பி வைக்கிறானே, இதுக்கு மேல என்ன வேணும் உங்களுக்கு? இதுக்கு மேல உங்களுக்கு என்ன வேணும்? அப்படி கடிந்து கொண்டா தப்பு இல்லை. இயேசு கிறிஸ்து கடிந்து கொண்டாரு. குற்றஞ்சாட்டுறது தப்பு, கடிந்து கொள்றது தப்பே கிடையாது. கடிந்து கொள்வது தப்பே இல்லை. குற்றஞ்சாட்டுறது தான் தப்பு. குற்றஞ்சாட்டுதல் என்பது வேற, கடிந்து கொள்வது என்பது வேற. கடிந்து கொள்ளுதல் ஒரு மனுஷன் நல்வழிப்படுத்திடும். குற்றஞ்சாட்டுதல் என்பது பொறாமைனாலே வர்றது, அது வஞ்சகத்தினால வர்றது. அது குற்றஞ்சாட்டுதல் என்பது. குற்றஞ்சாட்டுதல் என்பது பிசாசுக்கு அடையாளம். கடிந்து கொள்வது என்பது இயேசு கிறிஸ்து என்ன பண்ணார்? கடிந்து கொண்டார். புரிஞ்சுங்க? அதனால கடிந்து கொள்ளுது என்பது மெச்சூரிட்டி லெவல். அவங்க சத்தியத்தை கை கொள்றது தான் கடிந்து கொள்வான். சத்தியத்தை கை கொள்ளாதான் குற்றம் கண்டுபிடிச்சிட்டே இருப்பான். நம்ம குற்றம் காட்டுறத பத்தி இல்ல, ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். குற்றம் கண்டுபிடிக்கிறதும் சரி, கடிந்து கொள்ள ரெண்டும் பார்த்தா ஒரே மாதிரியா இருக்கும். இது இம்மெச்சூரிட்டி. குற்றம் சாட்டுறது இம்மெச்சூரிட்டி, கடிந்து கொள்றது மெச்சூரிட்டி. கடிந்து கொள்றவன் சத்தியத்துல நேர்ல இருக்கிறவன். அவனுக்கு மரணத்தின் மேல ஒரு கர்ச்சனை இருக்கும், ஒரு வெறி இருக்கும். மரணத்தை பார்த்தா அவனுக்கு கோபம் வரும். மரணத்தை கை கொள்றவங்கள, மரணத்தை ஆதரிக்கிறவங்களை பார்த்தா ஒரு கோபம் வரும், ஒரு வெறி வரும். அதனாலதான் அவன் கடிந்து கொள்வான். ஆனா குற்றம் சாட்டுறவன் என்ன பண்ண மாட்டான்? மரணத்துக்கு ஆதரவு கொடுக்கிறவன், மரணத்துக்கு என்ன பண்ணுவான்? இசைந்து கொடுக்கிறவன். ஆனா என்ன பண்ணுவான்? ஏதோ ஒரு ஆங்கில அர்த்தமில்லாத ஒரு பகையை உண்டாக்கி, அர்த்தமில்லாத அங்க பகையை உண்டாக்கி, அர்த்தமில்லாத கோபத்தையும் குற்றத்தையும் அந்த இடத்துல சுமத்தி கொண்டு இருப்பான்.